வெந்தயக்களி மிக்ஸ் இப்போ இருக்கிற காலத்தில் வந்துட்டு எல்லாருக்குமே உடல் சூடு ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ளஸ் இப்போ சீக்கிரமாக பசங்க எல்லாமே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே வெந்தயக்களி மிக்ஸும் கருப்பு உளுந்தும் கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸும் நான் ரெடி பண்ணினது. கருப்பு உளுந்து வந்து ஒரு சிலருக்கு வந்துட்டு ஓவர் கூலிங்கிறதுனால செட் ஆகாது. அதனால அதில் வந்து நாங்கள் ட்ரை ஜிஞ்சர் ஆட் பண்ணுறோம். பாதாம் ஆட் பண்ணுறதுனால கூலிங் ஆகாமல் ரொம்ப ஹீட்டாகவும் கொடுக்காம காம்பன்சேட் பண்ணோம். என்கிட்ட இப்போ மேஜராக போயிட்டுருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையோட நலுங்கு மாவு. அது வந்து 6 மாதத்துலேருந்து அன்டில் கேர்ள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம், வயசானவங்க. அதுக்கப்புறம் ஏபிசி மால்ட் சத்து மாவுமே போயிட்டுருக்கு. மற்றவங்க பண்ணுறதை தவிர்த்து நாங்கள் ஒரு யூனிக்காக பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் அதில் வந்து சாஃப்ரான் ஆட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் பண்ணுற ஏபிசி மால்ட்டில். அந்த சாஃப்ரானோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார்சாமி. கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்ன்ற ஒரு கம்பெனியை நடத்திட்டு வரேன். இப்போது இந்த வருஷம் நாங்கள் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் எனக்கு ஒரு ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்தணுன்றது. அதுக்காக கடந்த 7 வாரங்களாக தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 8வது பேட்ச் நடந்துகிட்ருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யார் அறிமுகப்படுத்துகிறோன்னு கேட்டிங்கன்னா, செண்பகவல்லின்றவங்கள அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேடு ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அவங்க பிஸ்னஸை பற்றி இங்கே பேச வர்றாங்க. நம்ம எல்லோரும் கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் செண்பகவல்லி, சென்னையிலேருந்து வரேன். என்னோடய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பியூர் பிளென்ஸ். இதுதான் என்னோட பிராண்டோட நேமு. வெந்தயக்களி மிக்ஸ். இதை வந்து ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற காலத்தில் வந்துட்டு எல்லாருக்குமே உடல் சூடு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ஒன்று. ப்ளஸ் இப்போ சீக்கிரமாக பசங்க எல்லாமே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே அவ்வளோ நம்ம சொல்கிறதுல தான் இருக்குது பசங்களுக்கு, இது சாப்பிட்டா தான் நல்லதுன்னு. ஆனால் இப்போ இருக்க பசங்க வந்துட்டு அவ்வளோ ஹைஜீனிக்கெலாம் பார்க்க மாட்டாங்க. எது இருக்கா ஃபாஸ்ட் ஃபுட்டு அதுதான் தேவைன்னுட்டு இருக்கும் போது, இது வந்து ட்ரையல் எக்ஸ்பீரியன்ஸாக என்னோடய சிஸ்டரோட டாட்டருக்கே நான் கொடுத்தேன். பசங்க நார்மலாக எல்லாமே நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் சித்தி இது நல்லாவே இருக்குது, எனக்கு நீங்கள் வரும்போதெல்லாம் இது கொண்டு வந்து கொடுங்க சித்தின்னு சொல்லி, நான் வீட்டில் சும்மா எனக்கு டேஸ்ட் பண்ண எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நான் வீட்டில் எனக்குன்னு பண்ணினதை அவளுக்கு கொடுத்தது, நீங்கள் இது வரும்போது எனக்கு கொண்டு வாங்க சித்தின்னு சொன்னதுனால, சரி இதுவுமே நம்ம ஒரு ப்ராடக்டாக ஆட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வெந்தயக்களி மிக்ஸும் கருப்பு உளுந்தும் கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸும் நான் ரெடி பண்ணினது. நார்மலாக எல்லாருமே கவுனி அரிசி ஆகட்டும் கருப்பு உளுந்தாகட்டும் பச்சை அரிசி சேர்ப்பாங்க. நாங்கள் கருப்பு உளுந்துலேயே கவுனி அரிசியும் சேர்த்து, கருப்பு உளுந்து வந்து ஒரு சிலருக்கு வந்துட்டு ஓவர் கூலிங்கிறதுனால செட் ஆகாது. அதனால் அதில் வந்து நாங்கள் ட்ரை ஜிஞ்சர் ஆட் பண்ணுறோம். பாதாம் ஆட் பண்ணுறதுனால அது வந்து உங்களுக்கு அந்த கூலிங் ஆகாமல் ரொம்ப ஹீட்டாகவும் கொடுக்காம காம்பன்சேட் பண்ணும் அந்த கருப்பு உளுந்து கஞ்சிங்கிறது. ஸோ அது அந்த மாதிரி தான் ஒரு ப்ராடக்டாக நான் ஆட் பண்ணி இப்போதைக்கு நான் பண்ணிகிட்ருக்கிறது பொடி வெரைட்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 10 டைப் ஆஃப் பொடி வெரைட்டிஸ். என்கிட்ட இப்போ மேஜராக போயிட்டுருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா குழந்தையோட நலுங்கு மாவு. அது வந்து 6 மாதத்துலேருந்து அன்டில் கேர்ள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம், வயசானவங்க இன்க்ளூடிங் எங்கள் மாமியாருமே அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஏபிசி மால்ட் சத்து மாவுமே போயிட்டுருக்கு. நார்மலாக எல்லாருமே நினைக்கலாம் ஏபிசி மால்ட்டு இப்போ காமன் ஆகி போச்சு, எல்லாருமே பண்ணுறாங்க, அது வந்து சர்வசாதாரணம், எல்லாருமே வந்து நார்மலாக வேக வச்சு கொடுக்குறாங்க, அதில் என்ன இருக்குது சத்து இருக்குதுன்னு கேட்கலாம். எல்லாருமே கேட்குறது கரெக்டு தான். ஏபிசியில் வந்துட்டு நம்ம பாயில் பண்ணி தான் மால்ட் பண்ணுறோம். அதில் இருக்கிறது இன்கேஸ் நீங்கள் வந்து அதில் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மற்றவங்க பண்ணுறதை தவிர்த்து நாங்கள் ஒரு யூனிக்காக பண்ணிகிட்ருக்கோம். என்ன அப்படி ஆட் பண்ணுறோன்னா, நாங்கள் அதில் வந்து சாஃப்ரான் ஆட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் பண்ணுற ஏபிசி மால்ட்டில். அந்த சாஃப்ரானோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணும். இன்னொன்று வந்துட்டு நம்மளோட ஸ்கின்னுக்கு க்ளோ கொடுக்கும். ஏபிசியோட எல்லாரோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஏபிசி சாப்பிட்டேன்னா ஷைன் ஆகிட்டேன் அப்படிங்கிறது தான் இருப்பாங்க. அந்த இதை ஃபில் பண்ணுறதுக்காக வேண்டி தான் அதில் ஏபிசியோட அந்த உயிர்ச்சத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நாங்கள் சாஃப்ரான் ஆட் பண்ணி ஏபிசி மால்ட்டு கொடுத்துட்ருக்கோம். நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து 8 மாதம்தான் ஆகுது. 8 மாதத்தில் எனக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான் அதிகம். என்னோடய ஏபிசி மால்ட்டும் சத்து மாவும் சாப்பிட்டுட்டு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான் அதிகம். இதில் என்ன அப்படின்னா, வாங்கிட்டு அவங்க சாப்பிட்டதும் இல்லாமல் அவங்க டாட்டர் யூஎஸில் இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க வாங்கி கொடுக்குறாங்க, இது நல்லா இருக்குது. அப்போ வந்து ஒரு ஹாப்பி, பரவாயில்ல நம்ம வந்து அப்போ தரமாக தான் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக இதை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எஃப்எஸ்எஸ்ஐ எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி, ஏன்னா எல்லாருமே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக கேட்குறதுனால எஃப்எஸ்எஸ்ஐ எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் இப்போது ஒரு உமன் ஆண்டர்ப்ரனராக இருக்கிறதுல வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உமன் ஆண்டர்ப்ரனராக என்னோடய பயணம் எதில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஆஃப்டர் மேரேஜ் என்னோடய ஹஸ்பண்டோட பிஸ்னஸில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க வந்துட்டு ஒரு கிராஃபிக் டிசைனிங் கம்பெனி வச்சுருக்காங்க. ஸோ 7 இயர்ஸாக அவங்க கூட தான் ஒரு சப்போர்ட்டாக இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா பாப்பா பிறந்ததுக்கப்புறமா என்னோடய பார்ட் வந்து அதில் கம்மியாயிடுச்சு.
ஸோ அதுக்கப்புறமா பாப்பா பின்னாடியே போயிட்டு இருக்கிறதுனால ஒர்க்குக்கு போக முடியாமல் வீட்டிலே இருந்ததுனால பாப்பாவுக்கு ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து ஆரம்பிக்கும் போது தான் ஹஸ்பண்ட் வந்து நீ சமைக்கிறது நல்லா தான் சமைக்கிற, நீ சாப்பிட்றதுக்கு எல்லாருமே கேட்குறாங்க இல்லையா, அதையே வந்து ஏன் நீ பண்ணக்கூடாது, உன்னோட பேஷன் அதுதானே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சரி நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னது. அந்த டைம் அப்போ தான் கோவிட் வந்துருச்சு. ஸோ லாக்டவுன் டைமில் நாங்கள் ஊருக்கு போயாச்சு, வடலூர் போயாச்சு. அங்கேருந்து எப்பயாச்சுன்னா தான் இங்கே சென்னை வருவோம், ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வரும்போது தான் பாப்பாவுக்கு நான் பார்த்து பார்த்து பண்ண நலங்கு மாவும் சத்து மாவும் அம்மா வீட்டுக்கிட்ட இருக்க பக்கத்தில் இருக்கவங்க பாப்பாவுக்கு வந்து குளிச்சுட்டு வந்தாலும் ரொம்ப வாசனையாக இருக்காளே என்ன போடுற அப்படின்னு கேட்க ஆரம்பித்தது தான் நலங்கு மாவு. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் அவங்கக்கிட்ட சொன்னது அதுதான், நான் வந்து இதில் ஒரு 40 போடுறேன்க்கா, பட் அதனால் எனக்கு வாசனையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது 6 மாதத்துலேருந்து பாப்பாவுக்கு அதுதான் கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க யூஸ் பண்ணிவிட்டு இது நல்லா இருக்குது, நீ ஊர்லேருந்து வரும்போதெல்லாம் எனக்கு எடுத்துகிட்டு வா, இல்லைனா எனக்கு பார்சல் போட்டு விடு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போது வந்து எங்கள் அம்மா தான் நீ வந்து நீ பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் கேட்குறாங்க, அதே மாதிரி சத்து மாவுமே இங்கேருந்து நான் ஆரணிக்கு பார்சல் போட்டுட்டு இருந்தேன், என் ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்கல்ல, அப்போயே நீ வந்து இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாது, வேலைக்கே போயிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கார பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்கில்ல, இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தூண்டுதல்ன்ற பேரில் தான் நான் பிஸ்னஸே இதை ஆரம்பித்தேன். இப்போது நான் வந்து உமன் ஆண்டர்ப்ரனராக இருக்கிறதுல எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷம். அதுக்கு அடுத்தது என் ஹஸ்பண்டு. இது ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, பாப்பாவுக்கு ஹெல்த்தாக கொடுத்துட்ருக்கேன், மற்றவங்களுக்குமே அது பார்த்து கொடுக்கணுங்கிறதுல நான் ஒரு டெடிக்கேஷனாக இருந்தேன். அதாவது எப்படி வேணாலும் வித்துடலாம் அப்படின்னு இல்லாமல் இப்படி தான் நான் கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தேன். அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணினது என் ஹஸ்பண்டோட அண்ணன். அதாவது என்னோட மூத்தார் தான் எனக்கு இப்படி பண்ணு, அவங்க ஒய்ஃபுமே சரி இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இப்படி பண்ணால் அது நல்லா ரீச் ஆகும், ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம பாப்பாவுக்கு பார்த்து பார்த்து பண்ணுறோம் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி தான் மற்றவங்களுக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஆரம்பித்தது. இப்போ வரைக்குமே நல்லா போயிட்டுருக்கு. இதுக்கப்புறமா நான் ஏபிசி மால்ட்டுன்னு ஒன்று உள்ளே கொண்டு வந்தேன். எப்படின்னா பாப்பாவுக்கு வந்து நாங்கள் சின்ன வயசில் நார்மலாக எல்லாமே கொடுக்குறது தான், ஆப்பிள் எல்லாமே ஸ்மாஷ் பண்ணி கொடுப்போம் பாயில் பண்ணி. அப்படின்னு இருக்கும்போது எங்கள் பாப்பா வந்துட்டு ஜூஸாகவே தான் நிறைய எடுக்க ஆரம்பித்தா, அந்த பாயில்டு எல்லாமே கம்மியாக ஆரம்பிச்சு லிக்விடாக நிறைய எடுக்க ஆரம்பித்தா. எதனாலன்னா நாங்கள் வடலூரில் இருந்ததுனால எல்லா இன்க்ரீடியன்ஸுமே எங்கள் வீட்லேயே இருந்துச்சு. தூதுவளை ஆகட்டும், வல்லாரை ஆகட்டும், எல்லாருமே எங்கள் வீட்டிலே இருவாச்சி இலை மெயினாக சொல்லணுன்னா அது எல்லாமே நறுக்கு மருந்து அரைச்சி அவகிட்ட கொடுத்து ஆரம்பத்துலேருந்து பழக்கப்படுத்துனதுனால அவள் வந்து அதிலேயே தான் இன்ட்ரெஸ்டடாக இருந்தான்னு சொல்லிட்டு ஏபிசியை ஃபஸ்ட்டு ஜூஸாக கொண்டு வந்தேன். ஜூஸாக கொண்டு வந்தபோது அது நல்லா சாப்பிட்டிருந்த போது என்னோடய சிஸ்டர் இல்லா வந்திருந்தாங்க. அப்போது இதுவே இப்போ ஏபிசி மால்ட்டு நல்லா வந்து யூடியூப்பில் போயிட்டுருக்குங்க, நீ இந்த மாதிரி நாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லி மால்ட் வெரைட்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தூண்டினது. அதுக்கப்புறமா தான் நான் ஏபிசி மால்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். இதுதான் என்னோட பிராண்டு பியூர் பிளெண்ட்ஸ், பியூர் பிளெண்ட்ஸோட ஜேர்னி. அப்பார்ட் ஃப்ரம் தட் எதுக்குள்ளே இது வந்தேன் அப்படின்னா, எங்களோட பிஸ்னஸ் நல்லாவே போயிட்டு இருந்த டைமில் கோவிட் வந்ததுலேருந்து எதுவுமே பண்ண முடியாமல் போச்சு வீட்டில் இருந்ததுனால. அப்போ வந்து கோவிட்டில் நிறைய சாப்பிட்டுட்டு எல்லாமே எடுத்து ஃபோட்டோஸ் போட்டுட்டு இருந்தோம், அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால தான் வந்து அதை ஒரு பேஷனாக எடுத்து இப்போது இந்த ஒரு பியூர் பிளெண்ட்ஸுங்கிறத வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். என்னோடய பேர்லேயே தெரியும் நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. அதுதான் என்னோட பிராண்ட் பியூர் பிளெண்ட்ஸ். என்னோடய ப்ராடக்ட்ஸை வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நான் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். மிக சிறப்பாக செண்பகவல்லி பேசினாங்க. அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க பாருங்கள், எப்படி அவங்க அம்மா வந்து சப்போர்ட் பண்ணாங்க, அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணார், அவங்க மூத்தார் சப்போர்ட் பண்ணாங்க, நாத்தனார், அப்பா ஒரு ஃபேமிலியே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அருமை கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடச்சா நம்ம என்ன வேணால் சாதிக்கலாமே. அப்புறம் அவங்க சொன்னாங்க பாருங்கள், இந்த வெந்தயக்களி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இப்போது மறைஞ்சு போச்சு, மறுபடியும் ரிப்பீட்டடாக வருது. நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி இதையெல்லாம் சாப்பிட வைக்கணும். அப்புறம் அந்த கருப்பு உளுந்தில் வந்து பாதாம் இதெல்லாம் சேர்த்து அந்த கூலிங்கை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. மிக சிறப்பு. ஏன்னா இப்போ இந்த குளிர்காலத்துலலாம் வந்து உளுந்து சாப்பிட்டா குளிர்ச்சின்னு சொல்லிட்டு நிறையா சாப்பிட மாட்டோம். அப்படியெல்லாம் இல்லாமல் அவங்க வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏபிசி மால்ட்டை பற்றி சொன்னாங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது 25 வருஷம் நான் கடந்து வந்திருக்கேன்னு சொல்கிறத விட அவங்க 8 மாதத்தில் இவ்வளோ விஷயங்களை பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சோசியல் மீடியா தான். அதில் நிறைய விஷயங்கள் வருது.
அதனால் அவங்க வந்து மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்குது, தொடர்பு கொண்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.